தி லார்ட். இன்னைக்குள்ள வேத வசனம், தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாய தீர்ப்பிலே கொண்டு வருவார். பிரசங்கி 12:13-14 இப்படியாக போட்டிருக்கு. ஸோ நாம் எல்லாரும் தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொண்டால் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அது நம்ம மேலே விழுந்த கடமையாக காணப்படுகிறது. யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்தில் அவருடைய கற்பனை போட்டிருக்கு. அதன்படி வாழ்கிறோமா என்று நாம் நம்மை நாமே நிதானித்தறிந்து அதன்படி வாழ்ந்து தேவ பிள்ளையாய் இருக்க வேண்டும். அது மட்டுமில்லை, நம்முடைய செயல்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும், அந்தரங்கமான எல்லா விஷயத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். எல்லா விஷயத்திலையும் நன்மையான காரியங்களை செய்து தேவ பிள்ளையாய் வாழ வேண்டும். ஸோ அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு நன்மையானதை செய்து நியாய தீர்ப்பில் அவருக்கு சாட்சியாய் காணப்பட வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹேவ் அ நைஸ் டே.